கர்மா ஒழுங்கானால் சந்நியாசம். சந்நியாசம் என்பது ஒழுங்கானால் எல்லாவற்றிலும் துறந்த நிலை. எல்லாவற்றையும் துறந்த துறவு ஒழுங்கானால் ஞானம். கர்மாவின் பலன் பலவித ஜீவன்களின் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த 4 வகை கர்மாக்களும் ஒழுங்கான நிலையில் வந்ததால் சந்நியாசம் ஏற்பட்டது. சந்நியாசம் ஒழுங்கானதால் துறந்த நிலை வந்தது. துறந்த நிலை ஒழுங்கானதனால் ஞானம் என்ற நிலை ஏற்படுது. ஞானம் என்ற நிலை ஏற்பட்டதால் சாந்தி என்கிற நிலை ஏற்பட்டது. சாந்தி என்கிற நிலை ஏற்பட்டதால் தியானத்தின் அடிப்படையாக அமைந்த நிஷ்டை கைகூடும். இந்த நிஷ்டை கைகூடினால் சாந்தம் தவழும். இதற்கு ஒருமுகமாக அமைய வேண்டியது சந்நியாசம். இந்த சந்நியாசத்துக்கு முதல் 4 படிகள் நாம் பார்த்தோம். அதாவது 4 வகையான கர்மாக்களை பார்த்தோம். அந்த 4 வகையான கர்மாக்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஒன்று. 4 வித கர்மாக்களிலே முதல் நித்திய கர்மா, 2 நைமித்திய கர்மா, 3 காமிய கர்மா, 4 நிஷத் கர்மா என்று ஏற்கனவே கூறிவிட்டோம். இந்த சந்நியாசம் கைகூடியனால் சாந்தம் தவிழ்ந்து நிஷ்டை கைகூடும். நிஷ்டை கைகூடியனால் அடுத்து மேலே ஒரு படி செல்வது தியானமாகும். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது தியானம் என்பதை பார்க்க வேண்டும். தியானத்தின் பொருள் ஒருமுகமாக மனதை கொண்டு இறைவனை நினைப்பது என்பது பொருள். சந்நியாசியின் கர்மம் எதிலும் சாராது. கர்மவினையை செய்தாலும் எதிலும் சாராது பொதுவினையாக அமையும். இங்கே பொதுவினை என்பது அந்த சந்நியாசியின் செயல்பாடுகள், இயக்கங்கள், பொதுமக்களின் தொடர்பும் பொதுமக்களுக்கு நன்மையாக அமையும் என்பது இதன் குறிக்கோள். சந்நியாசியின் பின் யோகி என்ற நிலை அடைகின்றார். சந்நியாசியின் நிலை யோகியாகும் போது அவனை எந்த விதமான கர்மாக்களும் ஒட்டுவதில்லை. உலகோடு தொடர்புடையவனாக இருந்தாலும் உலகிற்கு மட்டும் நன்மை செய்யக்கூடியவனாக மாறுகிறான். தனக்காக எந்த நன்மைகளும் தேடிக்கொள்வதில்லை. இந்த நன்மை செய்யும் போது பல ஜீவன்களிடத்தில் தனக்கு தொடர்பு ஏற்படுகிறது. பல ஜீவன்களின் இடத்தில் தொடர்பு ஏற்படுவது போல் அர்ஜுனனிடத்தில் கிருஷ்ணனுக்கு இப்போது தொடர்பு ஏற்பட்டது. பல ஜீவன்களிடத்தில் தொடர்பு என்று சொன்னோம். இந்த ஜீவன் அர்ஜுனனாக வைத்துக் கொள்வோம். பரமாத்மா கிருஷ்ணனாக வைத்துக் கொள்வோம். கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து தியான யோகத்தின் படிகளை இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், சந்நியாசத்தின் பொருளும் கர்மாவின் பொருளும் அர்ஜுனன் தவறுதலாக உணர்ந்து கொண்டான். சந்நியாசம் என்றால் எந்தவித கர்மாவையும் செய்யாமல் இருப்பது என்று அவன் நினைத்து கொண்டதன் காரணம் இது. சந்நியாசியின் கர்மா அவனை ஒட்டாது என்பது அவனுக்கு தெரியாது. உலக இயக்கங்களுக்கும் மக்களின் நன்மைகளுக்குமே சந்நியாசியின் கர்மா சேரும் என்பதை அவன் இங்கு நினைவு கூறவில்லை. அவன் நினைத்தது சந்நியாசி என்றால் எந்த கர்மாவையும் செய்யாமல் இருப்பது என்று நினைத்து கொண்டான். நினைத்தது யார்? அர்ஜுனன். ஆகவே அந்த நினைவில் ஏற்பட்ட ஐயத்தை கிருஷ்ணன் தெளிவுபட கூறுகின்றார். இதில் ஏன் கூறுகிறார் என்றால், அர்ஜுனனிடத்தில் கர்மா ஒழுக்கமில்லை. கர்மா என்றால் அர்ஜுனன் தனது போர்க்களத்தில் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய
வீரர்களான கௌரவர்கள், அவருடைய பாட்டனார், இவர்களின் பாசத்தை அறுக்க முடியவில்லை. பாசத்தை அறுத்தால் கர்மா ஒழுக்கமாகும். கர்மா ஒழுக்கமானால் சந்நியாசத்தின் நிலை ஏற்படும். சந்நியாசி ஆன பின் போர் என்கிற கர்மாவை, போர் என்கிற செயலை, போர் என்பதே இங்கு கர்மாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போர் என்கிற கர்மா செயலை ஒழுங்காக செய்தால் மக்களின் நன்மைக்காக தர்மம் நிலைநாட்டப்படும் என்பதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். ஆனால் அர்ஜுனன் கூற்றுப்படி சந்நியாசியானால் எதையும் செய்யாமல் இருப்பது என்று நினைத்து கொண்டான். அந்த நினைவை அறவே ஒழித்துவிடவே கிருஷ்ணன் சந்நியாசத்தின் பொருளையும் சந்நியாசின் கர்மாவின் பொருளையும் சொன்னார். எந்த விதத்தில் சொன்னார்? அர்ஜுனா, உனக்கு கர்மா ஒழுங்காக இல்லை. எந்தவித கர்மா? உனது போரின் எதிரில் இருக்கக்கூடிய கௌரவர்கள், பாட்டனார்கள், உறவினர்கள், இவர்களுடைய பாசத்தை நீ அறுக்கவில்லை. பாசத்தை அறுக்காதனால் உனது கர்மா ஒழுக்கமாகவில்லை. பாசத்தை அறுத்து எடுத்து விட்டால் உனது கர்மா ஒழுக்கமாகிறது. கர்மா ஒழுங்கானால் நீ சந்நியாசி ஆகிறாய். நீ சந்நியாசி ஆனதன் பின் போர் என்ற கர்மாவினை செய்தால் தர்மம் காப்பாற்றப்படுகிறது. தர்மம் காப்பாற்றப்படுவது மட்டுமல்லாமல் போர் என்ற செயல் அந்த கர்மாவினை உன்னை சேராது. அதில் வரக்கூடிய பலன்கள் பொதுமக்களையும் நாட்டையும் சேரும். பொதுமக்களையும் நாட்டையும் சேரும்போது என்ன சேர்கிறது? பலன். அந்த பலன் கருதாமல் நீ போர் செய்கின்றாய். பொதுமக்களுக்கும் நாட்டிற்கும் பலன் சேரும் போது நீ தூய சந்நியாசத்தில் ஈடுபடுகின்றாய் என்பது பொருள். ஆனால் நீயும் சந்நியாசியானால் கர்மா எதுவும் செய்யாமல் இருப்பது என்பதை தவறுதலாக புரிந்து கொண்டாய் என்று கிருஷ்ணன் ஜீவனான அர்ஜுனனிடத்தில் சொல்கின்றார். இது சந்நியாசி யோகத்தை கூட தியான யோகத்தில் மறைமுகமாக அர்ஜுனனுக்கு சொல்கிறார் என்பது பொருள். ஏன் தியான யோகத்தில் மறைமுகமாக சந்நியாசி யோகத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான் என்றதை சற்று அலசி பார்க்க வேண்டும். அலசலின் காரணம், சந்நியாசி என்றால் கர்மாவினை எதுவும் செய்யாமல் இருப்பது என்ற பொருளை அர்ஜுனன் கொண்டதால் நான் இனி காண்டீபத்தை எடுக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆகவே ஒரு போர்க்களத்திற்கும் கூட சந்நியாசியின் கர்மா தேவை, அதில் ஒழுக்கம் தேவை என்பதை தியான யோகத்திலே மறைமுகமாக சந்நியாசி யோகத்தையும் அதன் கர்மாவையும் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான். அது மட்டுமல்ல, அவனை மீண்டும் காண்டீபத்தை எடுக்கவும் செய்கின்றான் இந்த கிருஷ்ணன். இதில் ஒரு வினோதமான விஷயம் என்னவென்றால், அர்ஜுனன் தவறுதலாக புரிந்து கொண்டதால் அந்த தவறுதலை, சந்நியாசத்தின் பொருளை தவறுதலாக உணர்ந்து கொண்டான். அந்த தவறுதலை விளக்கி ஐயத்தை நீக்கி மீண்டும் காண்டீபத்தை எடுக்கக்கூடிய நிலைக்கு அர்ஜுனனை தள்ளிவிடுகிறார். அர்ஜுனின் மனதிலே மீண்டும் ஒரு சந்தேகம். நாட்டிற்கும் மக்களுக்கும் இந்த போரினால் நன்மை ஏற்படுகிறது. ஆனால் உன்னை எப்படி நான் கண்டு கொள்வது? அதற்கு வழி என்ன என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் கூறுகின்றான். அர்ஜுனன் கூற கேட்ட கிருஷ்ணன், இதுவரையில் நான் உனக்கு சந்நியாசியின் ஒழுக்கத்தையும் சந்நியாசியின் கர்மா ஒழுக்கத்தையும் சொன்னேன். அந்த 4 வகை கர்மாக்களை இப்பொழுது நீ தெரிந்து கொண்டாய். தெரிந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் மீண்டும் தியான யோகத்திலே சில சந்நியாசியான விவகாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தெரிந்து கொள்கிறேன், சொல்லுங்கள் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்தில் கேட்கிறார். மீண்டும் தியான யோகத்திலே மறைமுகமாக சந்நியாசி யோகத்தை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், உதாரணமாக ஆசை என்கிற நிலையை எடுக்கிறார். ஆசைங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு
அந்த ஆசையை இரண்டாக பிரிக்கிறார். ஒரு ஆசை, முற்பகுதியின் ஆசை வெளியில் உள்ள பொருள்களிலும் உலக இயக்கங்களிலும் அரச நெறிகளிலும் அரசாட்சியிலும் மக்கள் மேலும் குடும்பத்தின் மனைவி முதலான மக்கள்களிலும் ஆசையை வைப்பது முதற்படி ஆசை. இரண்டாவது ஆசை உள்முகமாக திருப்பி எதை படைத்த உலக இயக்கங்கள், உலகில் உள்ள பொருள்கள், உலகில் உள்ள மற்ற எல்லா ஜீவராசிகள், உலக இயக்கங்களை நடத்துபவன் இறைவன், இவனை உள்முகமாக காண்பது மற்றும் ஒரு ஆசை. ஆசை இப்பொழுது இரண்டாக பிரித்து விட்டார். உள் இயக்கக்கூடிய இறைவனின் மீது ஆசைப்படுதல் இரண்டாவது. முதலில் மனிதர்கள் ஆசைப்படுவது புறத்திலே உள்ள பொருள்களிலும் அதன் இயக்கங்களிலும், பொன் பொருள் பெண், இந்த நிலைகளிலே ஆசை வைப்பது முதல் தரமானது. மனிதர்களின் மனோநிலை முதல் தரமான ஆசையிலேயே பதியும். இந்த ஆசையை துறப்பது எப்படி என்று மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் அர்ஜுனன். ஆசையை இரண்டாக சொல்லிவிட்டீர்கள், உள்முகமாக உள்ள இறைவனை காண்பதென்றும் மற்றும் ஒன்று வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை மனம் நாட்டம் இருக்குவது என்பதையும் சொன்னீர்கள். இதை துறப்பது எப்படி? உடனே கிருஷ்ணன் அதற்கு பதில் சொல்கிறார், இரண்டு ஆசைகளையும் துறக்க வேண்டியதில்லை. முதலில் சொல்லக்கூடிய புறப்பொருள்களில் இருக்கக்கூடிய ஆசைகளை துறக்க வேண்டும். புறப்பொருள்கள் என்பது மண், பொன், பெண், உலக பொருள் இயக்கங்கள். இதை நீ துறக்க வேண்டும். துறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்கிறேன் கேள் என்று சொல்கிறார் அர்ஜுனனிடத்தில் கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆசையை இரண்டாக பிரித்து கொண்டாய், இந்த ஆசைப்படி சங்கல்பத்தை நிறைவேற்ற வேண்டும். சங்கல்பம் என்பதன் பொருள் நன்றாக கேட்டுக்கொள். சங்கல்பம் என்பது உறுதிமொழி. இந்த உறுதிமொழி உறுதியாக மனதை கொண்டு கடைபிடிக்க வேண்டும். எப்படி கடைபிடிக்க வேண்டும்? முதலில் சங்கல்பத்தை தெரிந்து கொள். சங்கல்பத்திலும் இரண்டு வகையான ஆசைகள் உண்டு. சங்கல்பத்தின் முதல் ஆசை புறப்பொருள்களில் நாடும். சங்கல்பத்தில் இரண்டாவது ஆசை அகப்பொருளை நாடும். அகப்பொருளில் உள்ள நாட்டத்தை நீ முக்கியமாக மனதை அதில் திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கல்பத்தில் உள்முகமாக ஆசையை திருப்பி உறுதியான மனோநிலையில் இருந்தால் உனக்கு சந்நியாசத்தின் பொருள் விளங்கும். சந்நியாசத்தின் பொருள் விளங்கினால் நீ போர் என்ற கர்மாவை ஒழுங்காக செய்து மக்களுக்கும் நாட்டுக்கும் பலன் ஏற்பட்டு நாட்டிற்கு தர்மத்தின் நிலையை உணர்த்தி தர்மம் நிலைக்கச் செய்வாய். அதனால் உனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அப்பொழுது நீ சந்நியாசியின் நிலை அடைகிறாய். அந்த சந்நியாசியின் நிலையை உள்முகமாக சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு தியானத்தில் அமர வேண்டும். இதை கேட்ட அர்ஜுனன் மீண்டும் தியானத்தில் எப்படி அமர்வது, அதன் பொருளை சொல்க என்று கிருஷ்ணனிடத்தில் கேட்கின்றார். கிருஷ்ணன் தியானம் பயில்வது எப்படி என்பதை இப்போது சொல்ல ஆரம்பிக்கின்றார். தியானத்திற்கு அமர்வதற்கு முன் முதலில் உணவு கட்டுப்பாடு, இரண்டாவது ஒழுக்க கட்டுப்பாடு முக்கியமானது. ஒழுக்க கட்டுப்பாடு என்பதற்காகவே 4 வித கர்மாக்களை முன்னமே அலசி கிருஷ்ணன் வழியாக தெரிந்து கொண்டீர்கள். இது ஒழுக்க கட்டுப்பாடை சேரும். ஆகார கட்டுப்பாடு அத்தியாவசியமானது. முக்கியமாக எளிமையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். எளிமையான உணவுகள் உட்கொண்டால் தியானம் எளிதில் கூடும். இது உணவு வகையை சாரும். ஒழுக்கம் கர்மா வகையை சாரும்.
இருந்தாலும் தியானத்தில் அமர்வதற்கு முன் ஆகாரம் சிறிதளவே உட்கொள்ள வேண்டும். அமரும்போது நேரடியாக தரையில் அமரக்கூடாது. ஒரு ஆசனத்தை இருத்தி அந்த ஆசனத்தின் மேலே அமர வேண்டும். அந்த ஆசனம் 2 அடிக்கு மேலாக போகக்கூடாது. 2 அடிக்கு மேலாக போவது தவறுதல். அமருவதற்கு முன் அந்த ஆசனத்திலே பட்டு வஸ்திரம், வஸ்திரம் என்பது துணி, பட்டு வஸ்திரம் விரித்து அல்லது மான் புலி தோல் முதலிய 2இல் ஒன்றை விரிக்கலாம். இந்த ஏழ்நிலை வசதி இல்லாதவர்கள் ஒரு பலகை, அதன் மீது தர்பை, தர்பையின் மீது பட்டு வஸ்திரம் விரித்து அதன் மேலே பத்மாசனம் இட்டு அமர வேண்டும். இந்த பத்மாசனம் இட்டு அமர்ந்தால் போதாது, உடல் முகம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர வேண்டும். அமர்ந்த பின் தேகம், கழுத்து, தலை நேராக இருக்க அமர வேண்டும். நேராக இருப்பது மிகவும் நன்மை பயக்கும். காரணம், தியானம் எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது தேகம் அசையாது இருக்க வேண்டும். இதுவும் தியானம் எளிதில் கூடக்கூடிய வகைகளில் ஒன்று. இந்த நிலையில் அமர்ந்து தனது இஷ்ட தெய்வத்தின் நினைவால் மனதினை திருப்பி மனதை கொண்டு முயற்சிக்க வேண்டும். இதுபோல் மனதை கொண்டு முயற்சி செய்து கொண்டு வந்தால் தேகப்பற்று குறையும். தேகப்பற்று குறைந்தால் தேகத்தில் உள்ள நினைவு, பஞ்சபூதங்களின் நினைவு மனதிலே ஒன்றாக சேர்ந்து தேகப்பற்று குறைக்க வழி ஏற்படுகிறது. பின்பு புற உணர்வு நீங்கும். புற உணர்வு என்றால் நாம் கண்களை மூடி தியானம் செய்யும் போது வெளியில் என்ன நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியாது. அதுவே புற உணர்வு நீங்கும் என்பதன் பொருள். புற உணர்வு நீங்கி உறுதியாக மனதை வைக்கும்போது இறைவனின் ஆணை, இறைவனின் ஓசை, இறைவனின் வாசனை, இறைவனின் இயக்கம், தூர தேசங்களில் நடக்கக்கூடிய சில செய்திகள் இவைகள் ஏற்படும். தியானம் பயிலாதவர்களுக்கும் தியானத்தை பற்றி தெரியாதவர்களுக்கும் ஒரு சின்ன விளக்கம். சில நேரங்களே நம்மையும் அறியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூங்கிக் கொண்டிருக்கிற போது சில விதமான நிர்மலமான நேரத்தில் அமைதியாக எந்த விதமான நினைவு இருக்காமல் தூங்கும்போது சில சொப்பனாதிகளை காண்கின்றோம். சில சொப்பனாதிகள் நன்மையாக வந்து நன்மையே தருவது போல் முடிந்து நடைமுறையிலும் நன்மை தருகிறது. சில சொப்பனாதிகள் தீமையாக வந்து நடைமுறையிலும் அது தீமையை தருகிறது. மனம் நிர்மலமாக இருக்கிற போது படுக்கையில் ஏற்படும் உறக்க நிலையில் ஏற்படும் சொப்பனங்கள் கூட நன்மை தீமை தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல் தியானத்தின் நிலை புறத்தை மறந்து தேகப்பற்றை மறந்திருக்கும் போது வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய இயக்கங்கள், இறைவனின் இயக்கங்கள், இறைவனின் வாசனை, இறைவனோட நாட்டங்கள், இறைவனின் லீலா வினோதங்கள் இந்த உடல் வழியாக மனதுக்கும் மனது வழியாக ஐம்புலன் மூலியமாக உணர நேரிடும். மீண்டும் சிறு சந்தேகத்தை இங்கு தெளிவு ஏற்படுத்த வேண்டும். என்ன சந்தேகம் என்றால், அமரும்போது தேகம், கழுத்து, தலை நேராக இருக்க வேண்டும். இதன் காரணம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நேராக அமரும்போது முதுகுத்தண்டு நேராக நிற்கும். இந்த முதுகுத்தண்டை எடுத்து சிறிது நேரம் சிந்தித்தால் 8 என்ற இலக்கை
குறுக்கு முகமாக பார்த்தால் எப்படி இருக்குமோ அதேபோல் 8 குறுக்காக இருப்பது போலவே ஒரு 8 2 8 குறுக்காக அடுக்கிக் கொண்டே போனால் எதுபோல் இருக்குமோ அதே போல் முதுகு தண்டு நெடுக்காக உள்ளது. 8ஐ குறுக்காக வரைந்து அதற்கு மேல் ஒரு 8ஐயும் குறுக்காக வரைந்து அதற்கு மேல் ஒரு 8ஐயும் குறுக்காக வரைந்து கொண்டே போனால் எந்த நிலையில் இந்த 8 வருமோ அதே நிலையில் மனிதனின் முதுகுத்தண்டு நேராக செங்குத்தாக வளர்ந்துள்ளது. இந்த செங்குத்தான நிலையை முதுகுத்தண்டை நிமிர்த்தவே தியானத்தில் அமரும் போது நேராக அமர வேண்டும். நேராக அமர்ந்ததன் பயன் இந்த முதுகுத்தண்டில் 3 விதமான ஓட்டைகள் உண்டு. முதுகுத்தண்டின் நடுவில் ஒரு ஓட்டை, இடதுபுறம் ஒரு ஓட்டை, வலதுபுறம் ஒரு ஓட்டை. இந்த ஓட்டையின் கீழ் முனையில் இந்த கீழ்முனை எங்கு சேர்கிறது என்றால் மலம் கழிக்கக்கூடிய முகத்துவாரத்தின் முடிவில் சேர்கின்றது. அந்த முடிவில் ஒரு நல்ல பாம்பு சுருண்டு படுத்து கொண்டிருப்பது போல் குண்டலினி மகாசக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற குண்டலினி மகாசக்தியை எழுப்பவே தியானத்தில் அமரும்போது நேராக தலை, கழுத்து, தேகம் இவைகள் நேராக இருப்பது போல் அமர வேண்டும். இதுபோல் அமர்ந்தால் இந்த முதுகுத்தண்டில் வழியாக குண்டலினி சக்தி மகாசக்தியாக மாறி கடைசி ஆதாரமான சகஸ்ராரம் செல்வதற்கு இதமாக இருக்கும். அசையாமல் இருப்பது மிகவும் திண்ணமானது. ஏன் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் தேகத்தின் உணர்வு, புறநிலையில் இருக்கின்ற உணர்வு அற்றுப்போகும். அதற்கு உதாரணமாக ஒரு பாலை காய்ச்சி தயிராக்கும் போது பாலோடு சேர்ந்த தயிரையும் அசையாமல் வைக்க வேண்டும். அசையாமல் வைக்கிற போது அதன் நிலை பால் என்கிற நிலை மாறி தயிர் என்கிற நிலையாக மாறுகிறது. பால் தயிராக மாறுவதற்கு முன் அது அசையாமல் இருக்கின்றது. அதே போல் தியானத்தின் போது அசையாமல் சிறிது நேரம் இருந்து தியானிக்க வேண்டும். இந்த மாதிரி தியான நிலையை கடைபிடிப்பதற்கு மற்றும் ஒரு முக்கியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன முக்கியமானது என்றால் பிரம்மச்சாரியம் முக்கியமானது. பிரம்மச்சாரியம் என்பது மறைமுகமாக ஒழுக்கத்தை சொல்கிறது. பிரம்மச்சாரியம் என்பதன் பொருள் ஒழுக்கம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் குடும்பத்தில் அல்லாதவர்களுக்கும் துறந்தவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இந்த வாசகம் சேரும். இப்பொழுது பிரம்மச்சாரியத்தை பற்றி சற்று அலசி பார்ப்போம். பிரம்மச்சாரியம் பொதுவாக சொல்லப்பட்டது. அதன் காரணம் என்னவென்றால் தியானம் என்பது எந்த இனத்தவரும் எந்த மொழியினரும் எந்த வயதினரும் எந்த நிலையில் உள்ளவர்களும் செய்யலாம் என்பது. உதாரணமாக குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த தியான யோகத்தை பயிலலாம். சந்நியாசி இதை பயிலலாம், துறவி இதை பயிலலாம். தியானத்திலே சந்நியாசமும் சந்நியாசத்திலே தியானமும் துறந்த நிலையிலே தியானமும் தியானத்திலே துறந்த நிலையும் ஏற்பட்டது. ஆகவே இந்த தியானம் எல்லாருக்கும் எப்பொழுதும் பொதுவானது. ஆகவே பிரம்மச்சாரியம் என்பதும் பொதுவாக சொல்லப்பட்டது. இந்த பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க வேண்டிய வருடங்கள் 12 வருடங்கள். 12 வருடங்கள் பிரம்மச்சாரியம் கடைபிடித்தால் தியானம் சகஜமாக கூடிவிடும். பிரம்மச்சாரியம் என்பது ஒரே நிலையில் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நபரையும் மனதை கொண்டு நினைவை கொண்டு தீண்டாமல் இருப்பது என்பது பொருள். இது தீண்டாமை என்பதையாக பொருள் குற்றமாக எடுத்துக்கொள்ள கூடாது. மனதால் உடலால் ஏகாந்தமாக இருந்து மற்ற ஒரு உயிரினத்தையோ உயிருள்ள பொருள்களையோ உயிரல்லாத பொருள்களையோ தொடாதிருப்பது என்பது பொருள். இதற்கு பிரம்மச்சாரியம் என்பதே பொருளாகும். இந்த பிரம்மச்சாரியங்கள் 12 வருடங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசியம் ஒன்று.
12 வருடங்கள் கடைபிடித்தால் சாந்தம் தவழும். சாந்தம் தழுவது மட்டுமல்லாது உணவில் கட்டுப்பாடு தானாக வரும். உணவில் கட்டுப்பாடு வரும்போது தியானம் தானாக கூடும். உணவில் கட்டுப்பாடு முக்கியம் தேவை. உணவில் கட்டுப்பாடு ஏற்பட்டால் உணர்ச்சி கட்டுப்பாடு ஆகும். உணர்ச்சி கட்டுப்பாடானால் மனதின் நிலை நேராக நிற்கும். மனதின் நிலை நேராக நின்றால் ஆத்மாவின்பால் மனம் செலுத்த முடியும். மனம் ஆத்மாவின்பால் செலுத்தினால் உறுதியாக யோகம் கூடும். யோகத்தின் நிலை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை ஒழுங்காக செய்ய நம்மால் முடியும். தியானம் கூட தேகம் ஜோதிமயமாக ஆகும். மனம் அடங்கி ஆத்மாவில் நிற்கும் போது தியானம் கூடும். ஆத்மாவில் நிற்கும் மனம் உடல் இரண்டும் அசையாது நேராக நிற்கும். உடலில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் மனதை சேராது. மனம் உடல் ஞானத்தையே தழுவியிருக்கும். ஞானத்தை மனம் தழுவியிருக்கும் போது ஆசை, துக்கம், பிரிவு, சோகம், இதனால் எந்த விதமான சோகமும் ஏற்படாமல் துறந்த நிலையில் தைரியமாக இருக்க அந்த மனிதனால் முடியும். ஆசை துறக்க வேண்டும். ஆசையினால் ஞானம் வளரும். ஆத்மாவில் வைத்த மனதானது அமைதி பெறும். எங்கு போனாலும் ஆசை பற்றாது. ஆசையை ஆத்மாவின் கண் திருப்ப வேண்டும். ஆத்மாவின் கண் திருப்பும் போது ஆனந்தமயமான தியானம் கூடி நிஷ்டை என்ற நிலையாகி சமாதி நிலை வரை போகும். இதற்கு அத்தியாவசியமாக பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க வேண்டும். தியானத்தின் வழிமுறை சொன்னோம். தியானத்தை அமர்வதை சொன்னோம். பிரம்மச்சாரியத்தை சொன்னோம். உணவின் கட்டுப்பாடு சொன்னோம். இந்த உணவின் கட்டுப்பாடு முக்கியமாக தேவையானது. புலால் சம்பந்தமான உணவுகளை உண்பதால் இரத்தத்தின் அழுத்தமும் மனதின் வேகமும் அதிகமாக சென்று சிற்றின்பத்தில் மனம் நாடும். ஆகவே புலால் அல்லாத உணவு சாப்பிடுவது மிகவும் இன்பமயமானது. மனம் ஏகாந்த நிலையில் நிற்கும். உணவின் வழியே மனம் ஓடும். ஆகவே உணவின் கட்டுப்பாடு அத்தியாவசியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உணவின் கட்டுப்பாடு, மனதின் கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஒழுக்கத்தின் நிலை பிரம்மச்சாரியம், பிரம்மச்சாரியத்தின் நிலை 12 ஆண்டுகள் கடைபிடிக்க தியானம் கூடும். இந்த தியானத்தின் நிலையை கூடினபின் மனம் ஏகாந்தத்தில் நிற்கும். உடல் ஜோதிமயமாக மாறும். இந்த தியானத்தின் வழிமுறைகளை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விளக்கிக் கொண்டு வருகிறார். கிருஷ்ணனிடத்தில் இந்த அறிவுரைகளை கேட்டு அர்ஜுனன் தெரிந்து கொண்டான். அர்ஜுனன் தெரிந்து கொண்டது இப்பொழுது தியானத்தின் வழிமுறைகளை மட்டும் தெரிந்து கொண்டான். மேலும் தியானத்தினால் வரும் பலன்களை பின்பு பார்ப்போம். தியானத்தின் வழியே சந்நியாசம் ஏற்படலாம். சந்நியாசத்தின் தூய வழியே தியானம் கைகூடலாம். தியானம் கைகூடி ஏகாந்த நிலை அடையலாம். ஏகாந்த நிலை அடைந்தபின் நிஷ்டை கூடும். நிஷ்டை கூடினால் இறைவனின் பேரருள் கிடைக்கும். இறைவனின் பேரருள் கிடைத்தால் தியானத்தின் பலன் கிடைத்ததன் பொருளாகும். தியானத்தின் பலன் என்னவென்றால், தியானத்திலே பலனடைந்த ஒரு மனிதன் எதையும் சரிசமமாக பாவிக்கும் நிலைக்கு வருவான். எல்லா உயிர்களிலும் இறைவனை காண்பான். இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அவனுக்கு ஒன்றாக இருக்கும். மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக பாவிப்பது முடியாத காரியம். தியானத்தின் வழியே மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தின் முக்தி நிலை அடைந்தவன் யோகி நிலை அடைந்தவர்களும் நிஷ்டை நிலை அடைந்தவர்களும் இன்பம் துன்பம் இவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். இது தியானத்தின் பலன். ஞானி ஒருவன் வெளியூர் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் காண்பான். இதுவும் தியானத்தின் பலன். இதை முயற்சிகளை
இறைவனே நம்மிடத்தில் வந்து செய்ய வேண்டும். இந்த இறைவன் என்றதில் ஒரு சிறு சிக்கல். அவர்களுக்கு ஒரு விதமான இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். ஒருவருக்கு முருகனாக அமையலாம், மற்றொருவருக்கு காளியாக அமையலாம், மற்றவனுக்கு கிருஷ்ணனாக அமையலாம், மற்றும் ஒரு நபருக்கு தீராத ஆசைப்படி சீனிவாச பெருமாளும் அமையலாம். எதுவாக இருந்தாலும் பின்பு இவன் பார்க்கக்கூடிய நிலை அந்த தெய்வமும் ஜோதிமயம், தியானித்தவனும் ஜோதிமயம், தியானத்தவன் உருவமும் தெய்வத்தின் உருவமும் மறைந்து ஏக்கமாக ஜோதியாக தென்படுகிறது. இதற்கிடையில் அவரவர் இஷ்ட தெய்வம் அந்தந்த ரூபமாக இந்த பலனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது தெய்வத்தின் விருப்பப்படி நடக்கின்றது. இதுவும் தியான யோகத்தின் பலனாகும். மனதை அடக்க தியானம் தானாகவே கூடும். மனதை அடக்குவதற்கு முன் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தியான யோகத்தின் வழியே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறுவதாக கேட்டோம். தியானத்தின் வழி நடப்போருக்கு பல பலன்கள் கிட்டும். பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. மக்களால் போற்றப்படுவார்கள். மன்னர் முதல் சாதாரண மனிதர்கள் வரை அவர்களிடத்தில் தொடர்பு ஏற்படும். யாரிடத்தில் தொடர்பு ஏற்படும்? தியானத்தின் வழியே மேல்நோக்கிய சந்நியாசியிடம் எல்லா மக்களும் மனிதனும் தொடர்பு கொண்டே ஆக வேண்டும். அவன் தெய்வத்தின் நிலையடைந்து தெய்வத்துக்கு நிகராக ஆகின்றான். இதுவே சந்நியாசி ஜீவன்களில் தொடர்பு கொள்ளும் நிலையாகும். ஏற்கனவே சந்நியாசி நிலையானால் ஜீவன்களில் தொடர்பு ஏற்படும் என்று சொன்னோம். இங்கே தியானத்தின் வழியே சந்நியாசமும் சந்நியாசின் வழியே தியானமும் ஏற்படுகிறது. சந்நியாசி ஆன ஒருவன் தியானத்தில் நிலை உயர்ந்த நிலை அடையும் போது மக்களின் தொடர்பு, மன்னவரின் தொடர்பு, ஜீவராசிகளின் தொடர்பு, மிருகங்களின் தொடர்பு இவனுக்கு ஏற்படுகிறது. இதுவும் ஒரு வகையில் தியான யோகத்தின் பலனாக நாம் கருத வேண்டும். தியான யோகத்திலே இவன் முழுமை அடையும் போது முகம், மனம், உடல் நிறத்தின் மாற்றம் தேஜசுமயமாக காணப்படுகின்றான். இவனுக்கு தூர தேசங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள், அவனிடத்திலே வரக்கூடிய நண்பர்களின் காரியங்கள் முன்கூட்டியே தெரிந்து அவர்களுக்கு சொல்ல இயலும். அது மட்டுமல்லாது அரசாங்க விவகாரங்களும் நிலைகளும் இயற்கையின் சிற்றங்களும் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களும் இவனால் தியானத்தின் வழியே குறிப்பிட முடியும். இந்த தியானத்தின் பலன் மேலும் அதிகரித்து கூட சொல்லலாம். தியானத்தின் பலனால் மக்களுக்கு நன்மை பயக்க முடியும். ஆகவே தியானத்தை கற்பதற்கு முன் அர்ஜுனா, நீ கர்மத்தை ஒழுங்காக செய். நீ கர்மத்தை ஒழுங்காக செய்தால் சந்நியாசம் என்ற நிலை அடைவாய். சந்நியாசி என்ற நிலையை அடைந்தால் உனக்கு எதிரிலுள்ள போர் முனையில் எதிரில் இருப்பவர்கள் நண்பர்களாகவும் தெரியாது, பகைவர்களாகவும் தெரியாது. பாசம் என்ற உணர்வை அற்றுவிடும். பாசம் என்ற உணர்வு அற்ற பின் நீ முழு சந்நியாசி ஆகிறாய். கர்மம் என்ற போர் செயலை செய்தால் தர்மம் நிலைநாட்டப்படும். இந்த தர்மமே இங்கு பிரம்மச்சாரியமாக கூறப்படுகிறது. இந்த பிரம்மச்சாரியத்தை நீ கடைபிடித்தால் உனக்கு தியானம் கூடும். தியானம் கூடுவதற்கு முன் நான் தியானத்தின் வழிமுறைகளை உனக்கு சொல்லியிருக்கிறேன். இது போல் செய்த வேண்டும். இந்த தியானத்தின் வழிமுறைப்படி நீ செய்து கொண்டால் கிருஷ்ணனான என்னை, ஜீவமான நீ நாராயணான என்னை கண்டுகொள்வாய் என்று கிருஷ்ணன் தியான யோகத்தினை சுருக்கமாக அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். தியான யோகத்திலே மற்றும் ஒரு வழக்கம், ஒரு சிறு விளக்கம் என்னவென்றால், தியானம் பயிலும்போது அவரவர்களுடைய இஷ்ட தெய்வ நாமாக்களை சொல்லி பழகலாம். இந்த நாமாக்களை சொல்லி பழகும் போது பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், பிரம்மச்சாரிய ஒழுக்கமும் உணவு ஒழுக்கமும் கர்மாவின் கட்டுப்பாடுகளும் சொல்லியிருக்கிறோம். இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல காலங்கள் ஆகும். அதன் வழிமுறையை நடப்பதற்கும் பல காலங்கள் ஆகும். இதை எளிய முறையில் எப்படி செய்ய வேண்டும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எளிய முறையில் நமக்கு தேவையானால் அதற்கு ஒரு குருமுகம் தேவை. குருவின் முகமாக மந்திர ஸ்லோகங்களை ஏற்று தியானம் பழகினால் சந்நியாசம், பிரம்மச்சாரியம், ஒழுக்கமான கர்மாக்கள், ஒழுக்கமான உணவு கட்டுப்பாடுகள் தானாக வரும். வருவதற்கு காரணமாக அமைந்தவர் குரு. குரு என்பவர் தெய்வத்திற்கு சமமானவர். குரு என்பவர் தெய்வத்திற்கு சமமானவர். இந்த குருமுகமாகவே இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். அதற்கு அவரவர்கள் வணங்கும் இஷ்ட தெய்வமும் உடனிருந்து உதவி செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வத்தின் வழியேதான் இவைகள் சின்னமாக நடக்கும். இஷ்ட தெய்வத்தின் விருப்பம் இல்லாது எந்த விதமான காரியங்களும் நடக்காது. இஷ்ட தெய்வங்கள் நம்பிக்கையும் மனநிலையும் வைத்து தியானித்தால் குரு முகம் தானாக வந்து சேரும். நல்ல முயற்சி கிடைக்கும். முயற்சி கிடைத்து தியானத்திலே ஒழுங்கான பலன் கிடைக்கும். ஒழுங்கான பலன் கிடைப்பதற்கு முன் ஒரு சிறு மாற்றம். மனம் எப்படி அடங்கினாலும், தூய நிலை அடைந்தாலும், குரு தரிசனம் கிடைத்தாலும், சங்கல்பம் உறுதியானாலும், ஆசைகள் சங்கல்பத்திலே உறுதியாக நிறுத்தினாலும், பிரம்மச்சாரியம் தழுவினாலும், கர்மாக்கள் ஒழுங்கானாலும், சந்நியாசம் ஒழுங்கானாலும், மனதிற்கு மற்றுமொன்று முக்கியமானது சந்தேகம் என்ற ஒரு நிலை வரலாகாது. சந்தேகம் என்ற நிலை வந்துவிட்டால் இந்த சங்கல்பங்களில் ஒன்று கூட வேலை செய்யாது. மனம் அடங்காது. எந்த வழி அடங்காது? சங்கல்பத்திலே அடங்காது, குருவின் இடத்திலே அடங்காது, இஷ்ட தெய்வத்திலே அடங்காது, பிரம்மச்சாரியத்திலே அடங்காது, உணவு கட்டுப்பாடிலே அடங்காது, கர்மாவினே அடங்காது, சந்நியாசத்திலே அடங்காது. ஏன் அடங்காது? மனதில் வந்த சந்தேகத்தினால் அடங்காது. தியானத்தின் முன் மனதில் உள்ள சந்தேகத்தையும் அறவே ஒழித்துவிட வேண்டும். ஏன் சந்தேகத்தை அறவே ஒழித்துவிட வேண்டும் என்றால், மனதினை எந்த ஒரு பொருளிலும் நில்லாது, அதாவது புறப்பொருள்களில் நில்லாது வைப்பது சந்நியாசம். அதே மனதை இறைவன் இடத்தில் மட்டும் வைப்பதும் சந்நியாசம். வெளிப்புற பொருள்களிலே மனதை நிற்காமல் வைப்பதும் சந்நியாசம். ஒரே ஒரு பொருளான உள்முகத்தில் உள்ள இறைவன் மீது வைப்பதும் சந்நியாசம். இந்த இரண்டாவது வாசகத்தையே நாம் நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளின் மீதும் மனதை வைக்காமல் ஏகாந்தமாக இறைவன் மீதே மனதை வைப்பதே சந்நியாசம் என்று பொருள் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி மனதிற்கு சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் தனது மானசீக தெய்வம் கூட உதவிக்கு முன்வராது, குருவும் உதவிக்கு முன்வர மாட்டார்கள். ஆகவே மனதிலே மனதின் கண் சந்தேகத்தை அறுத்தெடுத்து தியான யோகத்தையே பயில வேண்டும். இந்த தியான யோகத்தை மனதின் சந்தேகத்தை அறுத்தெடுத்து பயின்றால் பலன் கிடைக்கும். இந்த சந்தேகம் யாருக்கு வந்தது? அர்ஜுனனுக்கு வந்தது. எப்படி வந்தது? சந்நியாசியானால் எந்த விதமான கர்மாக்கள் செய்ய வேண்டாம் என்று நினைத்தான். எந்தவித கர்மாக்களும் செய்ய வேண்டாம் என்றால் போரை கூட செய்ய வேண்டாம் என்று நினைத்தான். போர் என்ற கர்மா ஒழுங்கானால் தான் அவனுக்கு சந்நியாசம் வரும். போர் என்ற கர்மா செய்ய வேண்டாம் என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்தது. அந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்ததால் தர்மத்தை காப்பாற்றக்கூடிய காண்டீவத்தை நழுவ விட்டான். இதிலிருந்து என்ன தேவை? சந்நியாசத்திலும் சந்தேகம் தேவையில்லை, குருவினிடத்திலும் சந்தேகம் தேவையில்லை, பிரம்மச்சாரியத்திலும் அறவே சந்தேகம் இருக்கக்கூடாது, உணவு கட்டுப்பாடிலும் அறவே சந்தேகம் இருக்கக்கூடாது. மனதின் கண் மனதை ஒருமுகமாக சந்தேகமின்றி நிவர்த்தி செய்து, சந்தேகத்தினை நிவர்த்தி செய்து தியானம் பழக வேண்டும் என்பது பொருள். இவ்வளவு நாம் சொன்னாலும் மனதிற்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை அறவே அழிக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் தியானம் பழக வேண்டும் என்பது பொருள். தியான யுகத்தின் சந்தேகம் என்ற ஒரு
குறியும் முக்கியமாக நாம் ஆரம்பத்திலேயே அறுத்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தியானம் கைகூடும். இந்த தியானம் அர்ஜுனனுக்கு வந்தது. எந்த முறையாக வந்தது? சந்நியாசி என்றால் கர்மா செய்ய வேண்டாம், ஆகவே நான் போர் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். சொன்னது அர்ஜுன், வந்தது சந்தேகம். யாருக்கு சந்தேகம் வந்தது? அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்தது? மானிடர்களான நாம் இந்த சந்தேகத்தை வைத்துக்கொண்டு தியானம் பயிலக்கூடாது என்பது பொருள். ஆகவே சந்நியாசி யோகத்தின் அடிப்படை அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை நாம் இங்கு எங்கே ஒப்பிடுகிறோம்? மானிடர்களான நமது வாழ்க்கையில் ஒப்பிடுகிறோம். இந்த சந்தேகம் வைத்துக்கொண்டு தியானம் பழகினால் கைகூடாது. தியானத்தின் அடிப்படை மனிதனின் மனதை சந்தேகத்திலிருந்து திருப்பி நிலைநிறுத்தி தியானத்தின் கண் வைக்க வேண்டும். அப்பொழுதே சங்கல்பம் கூடும், தியானத்தின் ஆசை நிறைவேறும், பிரம்மச்சாரியம் கூடும், உணவு கட்டுப்பாடு ஏற்படும், உடல் பற்று தீரும். இவைகள் ஒழுங்காகி தியானம் கூடும். தியானத்திற்கு அத்தியாவசியமானது சந்தேகத்தை அறுக்க வேண்டும். தியானத்தின் கண் அமைய வேண்டிய ஒரே முகம் இறைவனின் முகம், இறைவனின் பாதம். கடைசியாக தியான யோகத்திலே குறிப்பிட்டது மனசந்தேகத்தினை குறிப்பிட்டார்கள். மனசந்தேகத்தினை ஏன் குறிப்பிட்டார்கள் என்றால், சந்தேகம் என்பது மனதை தழுவிய இருக்குமாகும். உதாரணத்துக்கு, மனதை எந்த ஒரு பொருளிலும் பதிய வைக்காமல் இறைவன் மீது பதிய வைப்பதே சந்நியாசம் என்று சொன்னோம். அந்த மாதிரி ஒழுக்கமான மனதை எங்கு திருப்புகின்றோம்? சந்தேகம் என்ற பொருளிலே திருப்புகின்றோம். சந்தேகம் என்ற பொருளிலே திருப்பிவிட்டால், சந்தேகம் என்பது மனதை கவ்விக்கொள்கிறது. சந்தேகம் என்பது மனதை கவ்விக்கொண்டால் தியானம் கூடாது. இதே போல சந்தேகமே அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. என்ன விதமான ஏற்பட்டது? சந்நியாசி என்றால் எந்த கர்மாவையும் செய்யாமல் இருப்பது என்பது. ஆனால் சந்நியாசியின் கர்மா ஒழுங்காக ஆனால் எல்லா வேலைகள் நடக்கும் என்பது பின்னர் தெரிந்து கொண்டான். காரணம் என்னவென்றால், சந்நியாசி யோகத்திலே கர்மா ஒழுங்காக சொல்லப்பட்டுள்ளது. மனதுக்கு சந்தேகமானால் எந்த விதமான காரியங்களும் திண்ணமா நடக்காது. தியானம் கூடணும்னாக்கா அறவே ஒழிக்க வேண்டியது சந்தேகம். இந்த சந்தேகத்தை யாரோட சேர்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ராதையோட சேர்க்கலாம். ராதைக்கு கிருஷ்ணன் பால் அதிக பக்தி இல்லாம சந்தேகம் வந்ததுனாலே துலாபார நிர்ணயம் ஏற்பட்டது. அந்த துலாபார நிர்ணயத்துல ராதையால ஜெயிக்க முடியல. சந்தேகம் இல்லாத இருந்த ஒரே நபர் ருக்மணி. ஒரே ஒரு துளசியை கொண்டு பக்தியின் பால் கிருஷ்ணனை மீட்க முடிஞ்சது. இதுல இருந்தது ராதைக்கு சந்தேகம், ருக்மணிக்கு இல்லாதது சந்தேகம். இந்த சந்தேகம் இருந்ததுனால ராதைக்கு தியானம் கொள்ள, சந்தேகம் இல்லாததுனால ருக்மணிக்கு தியானம் கூடினது. இந்த ருக்மணிக்கு தியானம் கூடினதுனால கிருஷ்ணனை அறவே தெரிஞ்சுண்டா. சந்தேகம் இல்லாத ஒரு நபர் மூலியமா கிருஷ்ணனை ராதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மனதுக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. மனதுக்கு சந்தேகம் இல்லைன்னா என்ன கூடும்? தியானம் கூடும். துலாபார நிர்ணயத்துல இவ்வளவு நகைகள், இவ்வளவு ஆபரணங்கள், வைரம் முதலான ஆபரணங்கள் போட்டு கூட தராசு நிறையல. ஏன் நிறையல? இதெல்லாம் கலக்கம். மனதுக்கு சந்தேகம் வந்து ராதைக்கு பக்தி குறைஞ்சது. பக்தி குறைஞ்சதுனாலே தராசுல போடக்கூடிய வைரங்கள், தங்கங்கள் எடைக்கு நிகராகலை. நிகராகாத போது மனதுக்கு கலக்கம். மனதுக்கு கலக்கம் வந்த உடனே யார நாடினாங்க? மனதுல குறையில்லாம, மனதுல சந்தேகம் இல்லாத இருந்த ஒரு அம்மைய நாடினாங்க. யார நாடினது? சந்தேகமான பேர் வழி ராதை, சந்தேகம் இல்லாத பேர் வழி ருக்மணி. ருக்மணிய நாடினா ராதை. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் ஒரே தீர்மானமா, ஒரே துளசிக்குள்ள கூட இறைவன் அடக்கம், இறைவன் அடங்கியிருக்கிறதுனால இந்த துளசில முழு பாகம் அவரே அவிர்பாகமா எடுத்துக்கிண்டு இந்த துலாபார நிறைய பண்ணணும், நிறைக்கணுங்கிறனால அந்த துளசியிலே மனம் நிறுத்தி பகவானை வேண்டி, பகவானை வேண்டது மட்டும் இல்லாம இந்த துளசியை அவருக்கு ஆகுதியா கொடுத்து இந்த துலாபாரத்தை
ஒழுக்கப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறத மனதுல சந்தேகம் இல்லாம நிறைஞ்ச மனதோட பக்தி பண்ணினா ருக்மணி. தியானம் கொன்னது துலாபாரம் நிகரானது. ருக்மணி மனதுக்கு என்ன இல்லை? சந்தேகம் இல்லை. ராத மனதுக்கு என்ன உண்டு? சந்தேகம் உண்டு. ராத மனத்துக்கு சந்தேகம் இருந்ததுனாலே துலாபாரம் நிறையலை, பக்தி குறை. ருக்மணிக்கு சந்தேகம் இல்லாததுனாலே துளசியால நிறைஞ்சது, பக்தி நிறை. தியானத்துக்கு எது முக்கியமாகணும்? சந்தேகமான மனம் இருக்கப்படாது. சந்தேகம் இல்லாத நிறைஞ்ச மனம் இருந்தா தியானம் கூடும். இங்கே தராசின் நிலையை பாருங்க. அந்த தராசுக்கு உயிர் கிடையாது. இவங்க வெச்ச பொருளுங்களுக்கும் உயிர் கிடையாது, உயிர் இல்லை. துளசிக்கு மட்டும் உயிர் உண்டு, விளையக்கூடிய சமாச்சாரம். அக்ரணியா இருந்தா கூட விளையுது. இந்த தராசு கூட ராதையை பார்த்து சிரிக்குது. தராசுல எந்த பாகம் சிரிக்குது? நடுவில் இருக்கிற முள் பாகம் சிரிக்குது. ஏன் முள் பாகம் சிரிக்குது? ராதே, உனக்கு சந்தேகம் உண்டு, அந்த சந்தேகத்தினால நீ கிருஷ்ணன் அடைய முடியாது. ராதே, இந்த சந்தேகத்தை அறவே ஒழிச்சிட்ட ருக்மணிய பாரு. ருக்மணி மனதுல சந்தேகம் இல்லை, மனம் ஒழுங்கா நிர்மலமா இருக்குது. துளசியில கூட கிருஷ்ணனை பார்த்தாங்க, மனதுல சந்தேகத்தை விட்டுட்டு இப்ப துளசியை வைக்க போறாங்க. அதனால நான் நிறையாகிறேன். ஆகையினாலே எனக்கு கூட மனதில் இருக்கிற சந்தேகம் கண்டுபிடிக்கிற சக்தி உண்டு. ராதே, உனக்கு இல்லை. ஆகவே நீ இன்று முதல் சந்தேகத்தை மனத்தை விட்டு அழிச்சிட்டு மனத்தை நிர்மலமாக்கனா இறைவனை கண்டுபிடிக்கலாம். எது யாரை பார்த்து சொல்றது? தராசு முள் ராதையை பார்த்து சொல்லுது. என்னன்னு சொல்லுது? தியானத்துக்கு சந்தேகம் அறவே ஒழிக்கணும். சந்தேகத்தை அறவே ஒழிச்சா தியானம் கூடும். இல்லைங்க, சந்தேகத்தை ஒழிக்கவும் முடியலைங்க, என்ன பண்றது? இப்படி ஒரு குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. குதர்க்கமான கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகப்பட்டா கூட சில காலங்கள் தியானத்துல ஈடுபட்டுட்டே வந்தா அந்த சந்தேகம் மறைஞ்சி தியானத்துக்கு அதுவே வழியா வகுக்கும். தியானம் பழக பழக என்ன போகும்? மனதுக்குள்ள சந்தேகம் போகும். சந்தேகம் போனா என்ன நிறைவேறும்? தியானம் நிறைவேறும். தியானம் நிறைவேறணும்னா மனதுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை அறவே ஒழிக்கணும். மனதுக்கு சந்தேகம் தீரணும்னா என்ன வேணும்? அமைதி வேணும். அமைதி இருந்தா மனம் நிர்மலமாகும். ஆஞ்சநேயனுக்கு உண்டு. ஆஞ்சநேயனுக்கு அது மட்டும் இல்லாது ராமநாமஜபம் செய்வதாக பெருமை உண்டு. ராமா என்று சொல்லி ஆகாய மார்க்கமாக புறப்பட்ட ஆஞ்சநேயன் இலங்கையை அடைந்தான் என்பது மகா பெரிய காவியம். இந்த ஆஞ்சநேய பெருமானை தொழுவோர்க்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும், எந்த குறையும் நீங்கும். ஆஞ்சநேயன் என்பதனோட தாத்பரியம் குரங்கின் வகையை சேர்ந்தது. குரங்கு என்பது நன்மை செய்பவர்களுக்கு நன்மையாகவும் தீமை செய்பவர்களுக்கு தீமையாக முடியும். குரங்கின் உருவம் கொண்ட ஆஞ்சநேய பெருமான் இலங்கையில் அவதரித்த போது ஆஞ்சநேய பெருமானால் இலங்கைக்கு அழிவு. இலங்கை அழிந்தது அதர்மத்தின் நிலை. அதர்மத்தின் மகாஸ்வரூபம் ராவணன். தர்மத்தின் நிலை கொண்ட உருவம் மகானுபாவன் ராமன். ராமனால் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. இங்கு கண்டது ஆஞ்சநேயனை, அங்கு கண்டதும் ஆஞ்சநேயனை. உருவம் ஒன்று. இலங்கையில் நடந்தது அழிவு. ராமனுக்கு நடந்தது தர்மத்தின் நிலையில் வெற்றி. தர்மத்தின் நிலையில் வெற்றி.